அனைவருக்கும் வணக்கம். திருவுடையம்மன் கோயிலை பற்றி சொல்ல இருக்கிறேன். திருவுடையம்மன் கோவிலானது மீஞ்சூர் அருகில் உள்ள மேலூரில் உள்ளது. இது இச்சாசக்தி கோவிலாகும். அம்பாள் பெயர் திருவுடையம்மன், சிவபெருமான் பெயர் சுகந்தபுரீஸ்வரர், பின்னாளில் திருமணங்கேஸ்வரர் என்ற பெயரில் வழிபாடு செய்யப்படுகிறார். இவர் புட்டு வடிவில் கிடைத்த சுயம்பு லிங்கம் ஆவார். சல வரலாறு: இது ஒரு காலத்தில் அடர்ந்த சுகந்த மலர் வனமாக இருந்ததாம். செல்வந்தனின் பசு ஒன்று இந்த அடர்ந்த வனத்தில் சென்று ஒரு இடத்தில் பால் சுரந்து பின்னர் கண்டுக்கு பால் கொடுத்து விட்டு மீண்டும் வனத்திற்கு சென்று வருவதை அறிந்த செல்வந்தர் பசு செல்வதை தொடர்ந்து சென்று பார்க்கையில் பசுவானது ஒரு புதரில் பால் சுரந்ததாம். இதை பார்த்து பொதுமக்களை அழைத்து அந்த இடத்தை பொதுமக்கள் உதவியுடன் சுத்தம் செய்த போது புட்டு வடிவில் லிங்கம் உள்ளதை அறிந்து ஊர் மக்கள் உதவியுடன் சிறிய கோவிலை கட்டி வழிபாடு செய்து வந்தனராம். துவாபுரி யுகத்தில் பார்வதி தேவி சிவனின் கண்களை மூடிய காரணத்தினால் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி மூன்றும் செயலிழந்து போனதாம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் அளித்தாராம். பார்வதி தேவி இந்த இடம் வந்து தவம் செய்து ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று அந்த நாளில் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாராம். எனவே பௌர்ணமி நாளில் இக்கோயிலானது சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது. சோழ நாட்டை ஆண்ட 3ஆம் குலோத்துங்க சோழன் இக்கோவில் வந்த போது சிவபெருமானை தரிசனம் செய்து அம்பாள் இல்லாத காரணத்தினால் அம்பாளை பிரதிஷ்டை செய்ய சிற்பியிடம் கல் கொண்டு வந்து செய்ய கூறினாராம். சிற்பியும் கல் கொண்டு வந்த போது கல்லானது கீழே விழுந்து 3 துண்டுகளாக ஆனதாம். இதை கண்டு சிற்பி கவலை கொண்ட போது அம்பாள் நேரில் காட்சியளித்து கவலைப்படாதே, 3 கல்களையும் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 தெய்வ செயல்களை செய்து இச்சாசக்தியாக திருவுடை அம்மனாகவும், ஞானாசக்தியாக வடிவுடை அம்மனாகவும், கிரியாசக்தியாக கொடியுடை நாயகியாகவும் சாபிதம் செய் என்று கூறி மறைந்தாராம். இது நடந்து நாள் பௌர்ணமி நாளாகும். இந்த 3 சிலைகளையும் செய்தது ஒரே சிற்பி ஆவார். மேலும் 3 சிலைகளின் முகமாகவும் வேறு வேறாக உள்ளது. நேரில் கண்டு கழிக்கும் போது தெரியும். நீங்கள் ஒரு முறை இக்கோயில் சென்று அம்பாளை தரிசனம் செய்து சிவபெருமானை தரிசனம் செய்து பலன் பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.